தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு பேரதிர்ச்சி கொடுத்த காளியம்மாள் என்ன நடந்தது? இந்த தகவல் குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு முக்கிய முகமான காளியம்மாள் தற்போது அதிமுகவில் இணைஞ்சது அப்படின்றது பல பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினதிலிருந்தே என்ன கட்சியில இவங்க போய் இணைய போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அனைத்து தரப்பு மக்களிடம் இருந்துச்சு. குறிப்பாக தாவேகா கட்சிலாம் பார்த்தீங்கன்னா, அக்கா காளியம்மாள் எங்க கட்சியோட இணைய போறாங்க அப்படின்றத அவங்க சேருவதற்கு முன்பாகவே அறிக்கைகளாக வெளியிட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த அளவுக்கு காளியம்மாளுக்கு அரசியல்ல ஒரு பெரிய உயரம் கிடைத்தது நாம் தமிழர் கட்சியில இருந்து தான் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. காளியம்மாள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தருமே தன்னுடைய குடும்பமாக பார்த்ததற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தமிழக மீனவர்களுக்காக இவங்க அதிகமாக குரல் கொடுத்திருந்ததும், அதற்கு அடுத்தபடியாக மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக களத்தில் இறங்கி போராடினதும், இவங்களே ஒரு மீனவ பெண் அப்படின்ற காரணத்தினால தான் ரொம்பவே ஒரு எளிய மகளாக இருக்காளே அப்படின்னு காளியம்மாளுக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் அதிக அளவுல தங்களுடைய ஆதரவு குடுத்திருந்தாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய போதும், காளியம்மாளுடைய விருப்பத்த நாங்க மதிக்கிறோம் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது யாருமே எதிர்பாராத விதமாக அதிமுகல இணைஞ்சது அப்படின்றது பல பேருடைய ஒரு வெறுப்ப சம்பாதிச்சிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, தற்போது தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வெறுக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக தான் இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. குறிப்பாக பாஜக கட்சியோட இணைந்த பிறகு அதிமுகவும் பாஜக மாரி இனி வரும் காலங்கள்ல மாறுவாங்க அப்படின்ற காரணத்தினால நிச்சயமாக அதிமுகவை ஜெயிக்கவே வைக்கக்கூடாது அப்படின்றதுல மக்கள் ரொம்பவே உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது காளியம்மாள் பாஜகவை கடுமையாக விமர்சித்த ஒரு நபராக இருந்தபோதும், பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற அதிமுகவிடம் எப்படி சரணடைந்தாங்க அப்படின்றது அனைவருடைய கேள்வியாகவும் தற்போது இருந்துட்டு இருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.